2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். இது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, தமிழகத்தின் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகும் ஒரு யுத்தம். கோட்டை யாரின் கையில்? முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார்? வெற்றியை தீர்மானிப்பது ஒட்டுமொத்த தமிழகமும் அல்ல, சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஏற்படும் சிறு மாற்றங்கள்தான் அடுத்த முதலமைச்சரை தீர்மானிக்கப் போகின்றன. அவை எந்த மாவட்டங்கள்? பார்ப்போம். முதலில் நாம் பார்க்க வேண்டியது மேற்கு மண்டலம் எனப்படும் கொங்கு நாடு. கோவை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட இந்த மண்டலத்தில் 57 தொகுதிகள் உள்ளன. இது பாரம்பரியமாக அதிமுகவின் கோட்டை. கொங்கு மண்டலம் தமிழகத்தின் பொருளாதார என்ஜின். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சந்தித்து வரும் சவால்கள் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடலாம். 2021 அதிமுக இங்கு வலுவாக இருந்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இங்கு பெரிய ஊடுருவலை செய்துள்ளது. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் சேலம் மாவட்டத்தின் முக்கிய தொகுதிகள் இம்முறை கடும் போட்டியை சந்திக்கப் போகின்றன. கொங்குவை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்களுக்கே கோட்டை. அடுத்ததாக மத்திய மண்டலம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட 41 தொகுதிகள் இங்கே உள்ளன. விவசாயிகளின் வாக்குதான் இங்கு பிரதானம். டெல்டா பகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தின் வாக்குகள் மிகவும் முக்கியம். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் இந்த வாக்குகளை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதே இப்போதைய கேள்வி. 2021 திமுக இங்கு முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் நெல் கொள்முதல் விலை தொடர்பான அதிருப்திகள் இப்போது ஒரு ஸ்விங்குக்கு வழிவகுக்கலாம். விவசாயிகளின் ஆதரவும் சமூக வாக்குகளும் இந்த 41 தொகுதிகளில் யாரை முன்னிலைப்படுத்தும் என்பதே இப்போதைய பெரிய கேள்வி. இது ஒரு மிகச்சிறிய மார்ஜினில் மாறக்கூடிய மண்டலம். மூன்றாவதாக வட தமிழகம். கடலூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள். இங்கு வன்னியர் சமூக வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன. வன்னியர் வாக்குகளுக்கு இணையாக வட தமிழகத்தில் தலித் வாக்குகளும் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பிற கட்சிகளின் பங்கு இங்கு அதிகம். பாமகவின் நிலைப்பாடு இங்கு மிகவும் முக்கியமானது. 2021 அதிமுகவுடன் இருந்த பாமக இம்முறை எந்த பக்கம் சாயும் என்பது வட தமிழகத்தின் 50 தொகுதிகளின் முடிவுகளை மாற்றும். இப்போது தலைநகர் சென்னைக்கு வருவோம். நீண்ட காலமாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக சென்னை இருந்து வருகிறது. 2021 16 தொகுதிகளையும் திமுகவே வென்றது. மகளிர் உரிமை தொகை மற்றும் சென்னையின் உட்கட்டமைப்பு வசதிகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம். அதே சமயம் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த அதிருப்தியும் மக்களிடம் உள்ளது. ஆனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை சென்னையின் இளம் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு புதிய அலையை ஏற்படுத்தியுள்ளது. இது திமுகவின் வாக்குகளை பிரிக்குமா? இறுதியாக தென் தமிழகம். மதுரை, தேனி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள். இங்கு தேவர் மற்றும் நாடார் சமூக வாக்குகளே பிரதானம். அதிமுகவின் பிளவு இங்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது திராவிட கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை நேரடியாக பாதிக்கக்கூடிய காரணியாகும். பாஜகவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் தென் தமிழகத்தை ஒரு கணிக்க முடியாத களமாக மாற்றியுள்ளன. சிறிய கட்சிகளின் வாக்குகள் இங்கு வெற்றியாளரை மாற்றலாம். தமிழக தேர்தல்களில் பெண்களின் வாக்குகள் எப்போதும் தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன. நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அவர்களின் கவலைகள் வெற்றியை தீர்மானிக்கும். வெறும் மாவட்டங்கள் மட்டுமல்ல, கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி மாற்றங்களும் இம்முறை வெற்றியை மாற்றலாம். சிறிய கட்சிகள் எந்த பக்கம் சேர்கின்றன என்பது மிக முக்கியம். தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான புதிய இளம் வாக்காளர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? அவர்களின் வாக்குதான் வரும் தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சர் ஆக இருக்கப் போகிறது. கட்சிகள் அறிவிக்கப் போகும் தேர்தல் வாக்குறுதிகள், குறிப்பாக வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்புகள் பொதுமக்களின் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். களத்தில் நடக்கும் பிரச்சாரத்தை விட சமூக வலைதளங்களில் நடக்கும் பிரச்சாரங்கள் இப்போது மிக தீவிரமாக உள்ளன. இது நடுநிலை வாக்காளர்களை கவர ஒரு முக்கிய கருவி. ஆளும் கட்சி மீதான அதிருப்தி மற்றும் எதிர்க்கட்சிகளின் பலம், இவை இரண்டும் மோதும் இடமே தேர்தல் களம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா அல்லது தொடர்ச்சியை விரும்புகிறார்களா? எப்போதும் தேர்தலுக்கு முன் ஒரு அமைதியான அலை இருக்கும். அந்த அலை எந்த பக்கம் வீசுகிறது என்பதை தேர்தல் முடிவுகள் வரும் வரை யாராலும் கணிக்க முடியாது. கொங்கு, டெல்டா, வடக்கு, தெற்கு இந்த 4 முனைகளிலும் யார் அதிக வெற்றிகளை பெறுகிறார்களோ அவர்களே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர். உங்கள் கருத்துப்படி எந்த மாவட்டம் இம்முறை ஆச்சரியத்தை தரும்? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.